புள்ளி. அந்த எழுத்ததிகாரத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தகவல்கள்ல இருந்து நமக்கு எத்தனை வினாக்கள் வரும் அப்படின்னா 2ல இருந்து 3 வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. மொத்தம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணியில 5 வினாக்கள் இருக்கு. 5 வினாக்கள் இருக்கு. நம்மளுக்கு எழுத்ததிகாரத்துலதான் அதிக வெயிட்டேஜ் இருக்கு. சரியா? இப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஊர் பெயர்களின் மருவு, ஊர் பெயர்களின் மருவு, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க கொடுக்குற இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 220 சொற்கள் இருக்கு. இந்த 220 சொற்களும் ஸ்கூல் புக்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 5ல இருந்து 6 சொற்கள் மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருக்கும். அப்ப இது என்ன அப்படின்னா அவுட்ஸ் ஆஃப் சோர்ஸ். நம்ம கல்வெட்டுகள் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்த அந்த சங்க மருவிய இலக்கணங்கள், அதுக்கப்புறம் வந்த பக்தி இலக்கியங்கள்ல தான் அதிகமான வந்து மருவு சொற்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படி பக்தி இலக்கியத்துல போயிட்டு மருவு சொற்கள் இருக்கு அப்படின்னா, இப்போ திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அடுத்து மாணிக்கவாசகர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்த நாயன்மார்கள் ஆகட்டும், ஆழ்வார்கள் ஆகட்டும், ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க, இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிருப்பாங்க. அந்த திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய கடவுளோட பெயரை கேட்டிருப்பாங்க, தன்னுடைய பாடல்ல அவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து ஒருத்தர் போயிருப்பாரு அதே கோயிலுக்கு வழிபடுறதுக்கு. அப்ப அவரு வந்து என்ன பண்ணிருப்பாரு, பேரை சிறிது மாற்றி, இல்ல அந்த ஊர்ல இருக்கிறவங்க செவி வழியா சொல்லி இருப்பாங்க, இந்த ஊரோட பேரு இதுதான் அப்படின்னு சொல்லும் போது அவர் சில மருவி எழுதியிருப்பாங்க. இப்ப மருவு அப்படின்னா என்னன்னா, மருவு என்பது ஒரு சொல் இன்னொரு சொல்லா மாறி இருக்கலாம். சரியா? ஒரு சொல் இன்னொரு சொல்லா மாறி இருக்கலாம், ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கலாம். இப்ப இது சொல்லே மாறி இருக்கும், இதுல எழுத்து மட்டும், ஒரு சில எழுத்து மட்டும் மாறி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்ப ஒரு நீண்ட தொடர் குறுகி இருக்கலாம், இல்ல குறுகி இருக்கக்கூடிய தொடர் நீண்ட தொடரா மாறி இருக்கலாம். இவ்வளவுதான். இந்த 4 கான்செப்ட்ல தான் மருவு இருக்கு. அதிகமா நம்ம மருவு எங்க பார்க்க முடியுதுன்னா பக்தி இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. இப்போ நம்ம இதுல 220 சொற்கள் இருக்கு. இந்த 220 சொற்கள்ல 20 சொற்கள் ஈஸியா அடிச்சிடலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணா அடிச்சிட முடியும். மீதி இருக்கிற 200 சொல்லுமே கொஞ்சம் கடினமான சொற்கள் தான். இதை நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணா, இதுல இருந்து தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா இதுல 4 மதிப்பெண் வருது நமக்கு. ஒண்ணு பொறுத்துகையில கேட்பாங்க, இன்னொன்னு எப்படி கேக்குறாங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின். இப்போ மேல அச்சிறும்பாக்கம் சரியான மருவு சொல் எது அப்படின்னு கேட்கும்போது தேர்ந்தெடுத்து எழுதுற மாதிரி கேட்கலாம். அடுத்து 2 சரி 2 தவறுல கேட்கலாம், இல்ல கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எதுன்னு கேட்கலாம். இப்ப 4 விதத்துல இதுல கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த 220 சொல்லையும் என்ன பண்ணா நம்ம ஈஸியா மைண்ட்ல நிறுத்த முடியும்னா, நம்ம வந்து ரோபோ கிடையாது, எல்லாத்தையும் படிச்சு நம்மளால ஏத்துக்க முடியாது. இப்ப இந்த 220 சொற்களை நீங்க அழகா என்ன பண்ணலாம், ஜெராக்ஸ் போட்டு அடிக்கடி நீங்க போய் நிக்கிற இடம், உங்களோட வீட்டுல இல்ல நீங்க பணிபுரியிற இடத்துல எங்கெல்லாம் நிப்பீங்களோ அங்க என்ன பண்ணுங்க, ஒட்டி வச்சிருங்க. அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு ஈஸியா உள்ள போயிடும். இப்போ இல்ல ஒரு வேலை பண்ணலாம், பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை அதை படிச்சு பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் வழி, வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்ப டிஎன்பிசியோட சிலபஸ் வந்து சொல்லிட்டாங்க, இலக்கணம் கேட்க போறோம்னு அவுட் ஆஃப் சோர்ஸ் போய் கேட்டுக்கிறாங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் கூட எல்லாம் ஒரு 10 சொல், 20 சொல், 100 சொல் அந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப மயங்கொலி பிழைகள் பாத்தீங்கன்னாக்கா, மயங்கொலி சொல் அகராதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2097 சொற்கள் இருக்கு. ஆனா மயங்கொலி சொல் அகராதி வந்து 60 பேஜ் போட்டிருக்காங்க. அந்த 60 பேஜுக்கும் 1 2 3 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்தோம்னா 2090 சொற்கள் வருது. பார்த்துக்கோங்க, 2090 சொற்களை படிக்க எவ்வளோ நாள் ஆகும். ஆனா அதுக்கு நான் ஒரு எளிமையான முறை சொல்றேன் பாருங்க. டெய்லி 30 சொல்ல திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
இன்னைக்கு 30 படிச்சுட்டேன், நாளைக்கு 30 படிக்கிறேன், நாளன்னைக்கு படிக்கும் போது 60 படிச்சுட்டு அது கூட 30 சேர்த்து படிக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தா நம்மளால எளிமையா வெற்றி பெற முடியும். சிறுக சிறுக தான் கட்ட முடியும். கோட்டை வந்து ஒரே நாள்ல கட்ட முடியாது இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம ஊர் பெயர்களின் மறுவுல இருக்கக்கூடிய தொடர்களை பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது என்ன பண்ணுங்க, நீங்க எழுதி கூட வச்சுங்க, நடத்தும் பொழுது எழுதி வச்சுக்கோங்க. குரூப்லயும் என்ன பண்ணுவோம், நாங்க பிடிஎஃபா போடுவோம், நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அச்சிரும் பாக்கம், அச்சிரும் பாக்கம் தான் என்னவா மாறிச்சு, அச்சரப்பாக்கம். அடுத்து அன்னவாயில், அன்னவாயில் என்பது சித்தன்ன வாசல். வாயில் என்ற வார்த்தை வந்தா வாசல்னு தான் மாறி இருக்கு, வாயில் அப்படியே வரல. வாயில் என்பது இலக்கிய வழக்கு, வாசல் என்பது பேச்சு வழக்கு இல்லையா? அமராபதி, முதல்ல அந்த ஆற்றுக்கு பதின்னு பேர் வச்சிருக்காங்க. பதி என்பது யாரை குறிக்கும்னா ஆண் பாலை குறிக்கக்கூடிய சொல் பதி. பதி கணவன், கணவன் இல்ல எம்பெருமான் அப்படின்னு குறிக்கக்கூடியது அமராபதி. அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, வதி, வதி என்றால் பெண் பாலை குறிக்கக்கூடிய சொல், அப்படி மாத்திருக்காங்க. அடுத்து அரகண்டபுரம், அரகண்டபுரம் இது நம்மளால அடிக்க முடியாது. இப்ப நம்ம எதெல்லாம் முக்கியம்னு சொல்லி நான் இங்க மார்க் பண்றனோ அதெல்லாம் நீங்களும் முக்கியம்னு போட்டுக்கோங்க. இப்ப அரகண்ட், அரகண்ட் நம்ம யார சொல்லுவோம், அரகண்ட் சும்மா ஒரு பேச்சு வழக்குல சொல்லுங்க, அவன் ரொம்ப அரகண்டா இருப்பான், அவன் ரொம்ப அரகண்டா, ஷார்ட்கட் இப்படிதான் போட முடியும், அவன் ரொம்ப அரகண்டா இருப்பான். அப்போ ஒரு நாகம் அரகண்டா தானே இருக்கும் இல்ல, கொத்திடும், விஷம் இருக்கும் அதுகிட்ட. அப்ப நாகலாபுரம் ஈஸியா அடிக்கலாம். அடுத்து பாருங்க அரிசீர் கரைப்புத்தூர், அரிசீர் கரைப்புத்தூர் அதுதான் என்ன ஆயிடுச்சு, அழகார் திருப்பத்தூர், அழகாதிரி புத்தூர்னு மாறுச்சு. அரிசீர் கரைப்புத்தூர், அழகாதி, அழகார் திருப்பூர், அழகா திருப்புத்தூர், அழகாதிரி புத்தூர்னு மாறுச்சு. அடுத்து அருகன் குளம், அருகன் குளம் எப்பயுமே பாருங்க சொல்லுக்கு இடையில, அதாவது நிலைமொழியோட ஈற்றுல, இது என்னது நிலைமொழியோட ஈற்றுல இன்னு வந்து வருமொழி முதல்ல இக்கு கொண்ட ஒரு சொல் வந்துச்சுன்னா இந்த இன்னு என்னவாகும், புணர்ச்சியில கெட்டு இக்கு கிணமான இங்கு மிகும். இதுதான் விதி, புணர்ச்சியில இதுதான் விதி. அப்ப பாருங்க இங்க அருகன் குளம்னு இருக்கு, அருகன் கூட்டல் குளம் அருங்குளம். புணர்ச்சி விதியில பாக்குறீங்க, புணர்ச்சியா பார்க்கும்போது அருங்குளம் மாறி இருக்கு. அப்ப பாருங்க இது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், எலிமினேஷன் மெத்தட்ல எடுத்துட முடியும். அடுத்து அருகன் குன்றம்ன்றது அருங்குன்றம்னு மாறி இருக்கு. அடுத்து அல்லிக்கேணி திருவல்லிக்கேணி, அழும்பிற் கோயில், அழும்பில்ன்றது எப்படி மாறி இருக்கு, அம்பு கோயில் அப்படின்னு மாறி இருக்கு, அம்பு கோயில். அழும்பு, அழும்பு, அழும்பில்ன்றது தான் அம்பு கோயில் மாறி இருக்கு. அழகாபுரி என்பது அழகைன்னு மாறி இருக்கு. அடுத்து அரையணி நல்லூர் என்பது அரகண்ட நல்லூர், அரையணி, அரையணி நல்லூர்ன்றது அரகண்ட நல்லூர்னு மாறி இருக்கு. இந்த அரகண்ட நல்லூர் தான் என்னவா மாறி இருக்கும், நாகலாபுரமா மாறி இருக்கும். அப்ப இப்படியும் கேட்கலாம், நாகலாபுரத்தை கொடுத்துட்டு ஆப்ஷன்ல அரகண்ட நல்லூர் கொடுக்காம அரையணி நல்லூர்னு கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் மருவுனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொல்ல கொடுத்துட்டு இதை கேட்பாங்கன்னு. இல்ல, மருவுல இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா மருவில், மருவிற்கு முன்பு இருந்த தொடர் எது, மருவு ஆவதற்கு முன்பு இருந்த தொடர் எது, அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நம்ம இப்படியும் படிச்சு வச்சுக்கணும், தவறு இல்லைல்ல. அரையணி நல்லூர்ன்றது அரகண்ட நல்லூர்னு மாறி இருக்கு. அப்ப அரகண்ட நல்லூர்னா எப்படி மாறி இருக்கு, நாகலாபுரம்னு மாறி இருக்கு. ஸோ நம்ம இந்த மாற்றத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். அடுத்து அன்பில் என்பது அம்பில்னு மாறி இருக்கு, அன்பில் என்பது அம்பில்னு மாறி இருக்கு. ஆண்மையூர் என்பது ஆம்பூர்னு மாறி இருக்கு. இப்படி நம்ம யோசிக்க முடியுமா பாருங்க. ஆம்பூர்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே அம்பூர், அம்பூர்,
அன்னூர், இல்லைன்னா இப்படி கொடுக்கலாம், ஆனூர், ஆண்மையூர். இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எது தோணும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆம்பூருக்கு எது தோணும்? ஒண்ணு அம்பூர் தோணும், இல்ல அன்னூர் தோணும். ஆனா ஆண்மையூர்ன்றது தோணவே தோணாது. ஆனா அதுதான் ஆன்சர். அப்போ இந்த வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்து ஆற்காடு என்பதுதான் என்னவாச்சு? ஆற்காடு. ஆறுக்காடு என்பது ஆற்காடுன்னு மாறுச்சு. ஆரூர் என்பது திருவாரூர்னு மாறுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி இல்ல. அடுத்து ஆரைக்கல் என்பது என்னவா மாறி இருக்கு? நாமக்கல். அப்போ ஆரைக்கல்ன்றத நம்ம முக்கியமா என்ன பண்ணிக்கணும்? நோட் பண்ணிக்கணும். ஆரைக்கல்ன்றதுதான் என்னவா மாறி இருக்கு? நாமக்கல்லா மாறி இருக்கு. அடுத்து ஆற்றூர் என்பது ஆரைன்னு மாறி இருக்கு. ஆற்றூர் என்பது எப்படி மாறி இருக்கு? ஆரைன்னு மாறி இருக்கு. இடைக்குளம் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் பாருங்க. இடைக்குளம் என்பது மருத்துவ குடின்னு மாறி இருக்கு. இதுல நம்மளால அடிக்கவே முடியாது இல்ல. இடைக்குளம் என்பதற்கு மருத்துவ குடின்னு ஆப்ஷன் தூக்கவே முடியாது. ஆனா அதுதான் கொடுத்திருக்காங்க. இப்ப எப்படி கேட்பாங்க? இடையன் குளம், இடையன் குளம், விடைக்குளம் இப்படி கொடுப்பாங்க. நம்மளால மருத்துவ குடின்னு யோசிக்க கூட முடியாது. எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்த பிறகு நாம என்ன நினைப்போம்னா, மருவு சொற்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு நினைப்போம். சிலதெல்லாம் இருக்குதுதான், ஆனா இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ 18வது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். அடுத்து பாருங்க, இடைமருதில் அப்படின்றது தான் திருவிடை மருதூர். திருவிடை மருதூர் இல்லையா? திருவிடை மருதூர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இடைமருதூர், திரைவிடை, திருவிடை மருதூர். அடுத்து பாருங்க, இளங்கோக்குடி. இளங்கோக்குடின்றது தான் எப்படி மாறுச்சு? அம்பாள் சமுத்திரம், அம்பா சமுத்திரம்னு மாறுச்சு. இப்ப அம்பா சமுத்திரம்னு கொடுத்து நம்ம இளங்கோக்குடிய கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன் தூக்கவே முடியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியத, கொஞ்சம் கடினத்தன்மையா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு இருந்தா இந்த 220 சொல்லும் நம்மளுடைய தலையில போய் அழகா உட்காந்துரும். ஈஸியா டக்கு 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 டக்குன்னு எலிமினேஷன்ல நம்ம ஈஸியா தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? டைமை சேவ் பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்கெல்லாம். அடுத்து பாருங்க, ஈரோடை. 2 ஓடை கூடுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு பேரு தான் ஈரோடை. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஈரோடு. 2 ரோடு கூடுற இடம் தான் ஈரோடுன்னு ஆயிடுச்சு. ரைட்டா? அடுத்து உகுநீர்கல். இது கண்டிப்பா நம்ம அடிக்க மாட்டோம். உகுநீர்கல்லுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒகேனக்கல். ஒகேனக்கல் இப்படி கொடுத்தாங்கன்னா ஒகேனக்கல்னு வருமா? நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா? வராது. இப்போ ஒகேனக்கல் கொடுத்து உகுநீர் கல் எடுக்க சொன்னாலும் நம்மளால எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொடர்களை கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து உசேனூர் என்பது ஊசூர்னு ஆயிருக்கு. அடுத்து உலகமாதேவிபுரம் என்பது ஒலகாபுரம்னு மாறி இருக்கு. ஒலகபுரம், ஒலகாபுரம். அடுத்து உறையூர் என்பது கோழியூர், உரந்தை. உறையூர் யாருடையது? சோழர்களுடைய தலைநகரம் இல்லையா? சோழர்களுடைய தலைநகரம். இப்போ ஒரு அரசனை பத்தி படிக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுங்க? தலைநகர் பிளஸ் தலைநகர் மட்டும் படிக்க கூடாது. தலைநகர் பிளஸ் எது படிக்கணும்? அவங்களுடைய பட்டினம், பாக்கம், இது ரெண்டும் படிக்கணும். பிளஸ் அதோட சேர்த்து துறைமுகமும் சேர்த்து படிச்சிடணும். அவங்களுக்கு கண்டிப்பா பட்டினம், பாக்கம் இருக்கும். பிளஸ் துறைமுகமும் சேர்த்து படிக்கணும். அடுத்து பாருங்க, உஜ்ஜயினின்றது தான் உஞ்சைன்னு மாறி இருக்கு. எருக்கம் பலியர் என்பது ராஜேந்திரப்பட்டினம். இது நம்மளால அடிக்க முடியாது, கடினமா இருக்கும். எருக்கம் பலியர் அப்படிங்கிறது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்கு பாருங்க. அப்போ ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு நம்மளால ஈஸியா தூக்க முடியாது. இப்ப இது ரொம்ப கடினமானது. அடுத்து 28, எருசலம் என்றதுதான் எருசலை சலேம்னு மாறிச்சு. அடுத்து எவ்வுள். எவ்வுள் இந்த திருவள்ளூர் எப்படி மாறி இருக்கு பாருங்களேன். எவ்வுள், திரு எவ்வுள், திரு எவ்வளூர், திருவள்ளூர்.
எப்படி மாறி இருக்கு பாருங்க. எவ்வுள், திரு எவ்வுள், திரு எவ்வளூர், திருவள்ளூர். அப்போ எவ்வுள்ன்னு தான் ஆரம்பிக்குது. இத கொடுத்துட்டு கேட்பாங்க. இத கொடுத்துட்டு திருவள்ளூர் எடுக்க முடியுமா நம்மளால? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கடினமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான சொற்களை திரும்ப 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 பார்க்கறதால, படிக்கிறதால மட்டும்தான் நம்மளால எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து ஏரிக்காடு. ஏரியும் காடும் சேர்ந்ததுதான் ஏரிக்காடு. ஏரிக்காடு எப்படி மாறிடுச்சு இப்போ? ஏற்காடு. ஒக்க நின்றான்புரம் என்ற ஊர் வந்து ஒக்கனாபுரம் அப்படின்னு மாறி இருக்கு. ஒக்கனாபுரம். ஒத்தக்க மந்து. ஒத்தக்க மந்துன்றது ஒத்தைக்கல் மந்தை, ஒட்டக மண்டு, ஊட்டின்னு மாறி இருக்கு. பாருங்களேன், ஊட்டி எப்படி மாறி இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த ஒற்றைக்கல் மந்தை இருக்குல்ல, இந்த ஒத்தைக்கல் மந்தை தான் ஒற்றைக்கல் மந்தை ஆயிருக்கும். அடுத்து இந்த ஒற்றைக்கல் மந்தை உதக மண்டலமாகி உதகைன்னு வந்திருக்கு. இப்ப ஊட்டி எப்படி வந்ததுன்னு பாக்குறோம், உதகை எப்படி வந்ததுன்னு பாக்குறோம். இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, உதகமண்டலம், உதகை, இது ஸ்கூல் புக்கு. இது வரைக்கும் தான், இது மட்டும்தான் ஸ்கூல் புக்கு இல்லையா? அப்புறம் என்ன பேரு, இது பக்கத்துல ஊட்டின்னு எழுதி இருக்கும். இது வந்து ஸ்கூல் புக்கு. ஆனா பாருங்க, ஒத்தக்கம் வந்து இப்படி கொடுத்தா நம்ம என்ன யோசிக்கிறது இல்ல? ஒத்தகம் வந்து தான் ஒட்டகம் வந்து ஊட்டின்னு ஆச்சு. அந்த ஒத்தைக்கல் மந்தை தான் என்னவா மாறுதிங்க? ஒற்றைக்கல் மந்தைன்னு மாறி உதகமண்டலம் ஆகி உதகைன்னு ஆச்சு. அடுத்து ஓரிக்கை. ஓரிக்கை அப்படின்றது ஓரிரு ரவிக்கை, ஓரிரு ரவிக்கை ஆச்சு. கசத்தியாறு, கயத்தாறு. கயத்தாறுல தூக்கிலிடப்பட்டவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். கசத்தில் ஆறு அப்படின்றது கயத்தாறுன்னு மாறி கயத்தாறுன்னு வந்திருக்கு. இந்த கயத்தாறு எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த கயத்தாறு தான் கயத்தார் அப்படின்னு மாறி இருக்கு. சரியா? கசத்தில் ஆறு, கயத்தாறு, கயத்தார். ரைட்டா? அடுத்து கருவூர், கருவூர், வஞ்சி, கரூர். வஞ்சி யாருடைய தலைநகரம்? சேரர்களுடையது. இப்போதான் என்ன பண்ணாங்க, இந்த பார்டர் பிரிக்கும் பொழுதுதான் வஞ்சி யார்கிட்ட வந்துருச்சு? கரூர். கரூர்ன்றது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கேரள பகுதியா இருந்திருக்கு. சரியா? அடுத்து கரிவலம் வந்த நல்லூர். கரிவலம் வந்த நல்லூர்ன்றது கருவை நல்லூர் அல்லது கருவைன்னு மாறி. அடுத்து கருந்திட்டை குடி என்பது கருந்திட்டாங்குடி, கரந்தைன்னு மாறி. கரந்தை என்னது? கரந்தை ரொம்ப முக்கியமான ஊரு. என்ன, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கரந்தை வந்து தமிழ் சங்கம் நடத்தப்பட்ட இடம். அடுத்து கரவீரம் என்பது கரையபுரம்னு மாறி இருக்கு. களத்தூர் என்பது கலந்தைன்னு மாறி இருக்கு. கண்ணடி பேரரி என்பது கண்டிய பேரி அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து காஞ்சிபுரம் என்பது கச்சி காஞ்சின்னு மாறி இருக்கு. அடுத்து காசாமேசர்புரம் என்பது காசி மேசபுரம்னு மாறி இருக்கு. காட்டுத்தும்பூர் என்பது சோழபுரம்னு மாறி இருக்கு. அப்ப காட்டுத்தும்பூர் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. காட்டுத்தும்பூர் என்பது சோழபுரம்னு மாறி இருக்கு. காளிக்கோட்டம். காளிக்கோட்டம் தான் என்ன ஆயிருக்கு? காளிக்கட்டம், கல்கத்தான்னு மாறி இருக்கு. இந்த காலிக்கட் அப்படின்ற வார்த்தைலாம், கல்கத்தா அப்படின்றதெல்லாம் எப்ப மாறி இருக்கும்? காளிக்கோட்டம்ன்ற ஊர் எப்ப மாறி இருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறம். இந்த ஆங்கிலேயர்களுடைய வருகையில தான் அதிகமான மருவு நடந்திருக்கு. பக்தி இலக்கியத்துக்கு அப்புறம் அதிகமானது யார்கிட்ட நடந்ததுன்னா அவங்க கிட்ட. ஏன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கிற பேர்லாம் அவனால சொல்ல முடியல, தமிழ் பெயரை சொல்ல முடியல. அப்ப என்ன பண்றான், அவனுக்கு ஏத்த மாதிரி, அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அதை சுருக்கி ஷார்ட்டா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரியா? அடுத்து காணப்பேர். காணப்பேர் என்பது எப்படி மாறி இருக்கு? காளையார் கோவில், காணைன்னு மாறி இருக்கு. அடுத்து கிள்ளிமங்கலம் என்பது கிண்ணிமங்கலம்னு மாறி இருக்கு. கீழ்வேலூர், கீவலூர். குடந்தை, குடமூக்கு, கும்பகோணம். இது ஸ்கூல் புக் இல்லையா? ஸ்கூல் புக்கு. குடந்தை, குடமூக்கு, கும்பகோணம் 12th இருக்கும். பழைய 12th புக்கு 2003 எடிஷன் இருக்கு இல்லையா? 2003 எடிஷன் பாத்தீங்கன்னா அந்த புக்ல குடந்தை, குடமுக்கு, கும்பகோணம்னே இருக்கும். அடுத்து குருகூர் என்பது திருக்குருகூர். திருக்குருகூர் தான் என்னவா மாறி இருக்கு? ஆழ்வார் திருநகரி அப்படின்னு மாறி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இது,
திருக்குறுகூர். அடுத்து குவலாலபுரம். குவலாலபுரம் தான் என்னன்னு மாறி இருக்கே, கோலார். பாருங்க, இதெல்லாம் நம்மளால ஈஸியா எலிமினேட் பண்ணி எடுக்கவே முடியாது. குழித்தண்டலை, குழித்தலை. குழித்தலை தான் என்னவா மாறி இருக்கும், புலித்தலை அப்படின்னு மாறி இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, குளிர்தண்டலை. குளிர்தண்டலைன்னா என்ன அர்த்தம், குளிர்ச்சியான நீரை உடைய பொய்கைன்னு அர்த்தம். இந்த குளிர்தண்டலை, தண்டலைனாலே குளம், பொய்கைன்னு அர்த்தம். குளிர்ந்த காற்றை வீசக்கூடிய பொய்கை அப்படின்னு பொருள். இந்த வார்த்தை எங்க வருது அப்படின்னா, பழைய டென்த்ல அப்பூதி அடிகள் புராணம் ஒண்ணு வரும். இந்த நாகம் தீண்டி மகன் இறந்துருவான் இல்லையா, அந்த கதையில வரும் பொழுது குளிர்தண்டரை ஆங்கு தென்றல் இளம் காற்று வீச அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு திருநாவுக்கரசர். சரியா, அதுதான் குளிர்தலை. அடுத்து பாருங்க, குழந்தை என்பது பெருங்குளம்னு ஆயிருக்கு. குற்றாலம், குற்றாலம், குத்தாலம். குற்றாலம் என்பது எழுத்து வழக்கு, குற்றாலம் என்பது பேச்சு வழக்கு இல்லையா? ஏதாவது டவுட் இருக்காமா? கேளுங்க சார், ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க, கேளுங்க. டவுட் இருக்குங்களா? மதன் சார். மேடம் நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே சார், தேங்க் யூ. பாருங்க, பிடிஎஃப் தெரியுதுங்களா? விசிபிளா தெரியுதா? விசிபிளா இருக்கு. விசிபிளா இருக்கு. மியூட் பண்ணிடுங்க சார். அடுத்து குறும்புலியூர். குறும்புலியூர்ன்றது தான் என்னவா மாறி இருக்கு, குறும்பலூர். இது நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். இங்க என்ன மாறி இருக்கு, புலின்றது பலூன்னு மாறி இருக்கு, பலூர். இங்க இருக்க யூ இல்லாம போயிருக்கு இல்லையா? குறும்புலியூர்ன்றது குறும்பலூர் மாறி இருக்கு. அடுத்து குன்றூர் என்பது குன்னூர்னு மாறி இருக்கு. குன்றத்தூர் என்பது குன்னத்தூர் குன்றைன்னு மாறி இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால அடிக்க முடியும். இந்த குன்றக்குடின்றது குன்னக்குடின்னு மாறி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து கூடலூர் என்பதுதான் கடலூர்னு மாறி இருக்கு, கூடலூர். சரியா, கூடலூர் என்பதுதான் கடலூர்னு மாறி இருக்கு. கூழை கடைத்தெரு தெரு என்பது கூலக்கடைத்தெரு. கூலக்கடைத்தெருன்னா என்ன அர்த்தம்? அப்பெல்லாம் வந்து மதுரையில நாலங்காடி அல்லாங்காடி இப்ப வரைக்கும் இருக்கு, நாலங்காடி அல்லாங்காடி இருக்கு. மணிமேகலையில சொல்லும் பொழுது நம்மளுக்கு 9th புக்ல 2nd யூனிட்ல பாத்தீங்கன்னா மணிமேகலை வரும் இல்லையா? அப்ப இந்திர விழா நடக்கும்போது தெருக்களுடைய அழகை பத்தி சொல்லுவாங்க, அங்க என்னென்ன மாதிரியான தெருக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு எங்க இன்னொரு இடத்துல வரும் அப்படின்னா 10th யூனிட் 7ல சிலப்பதிகாரம் காட்டும் வளம்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்பம் பிழிவர், அப்பம் சுடுறவங்க, எண்ணெய் வியாபாரி, அடுத்து மாமிசம் விற்பவர்கள், இவங்களை பத்தி எல்லாம் பேசும் பொழுது இந்த கூலக்கடை தெரு அப்படின்றது வரும். கூலம் அப்படிங்கிறது எதை குறிச்சுது அப்படின்னா தானியம் என்ற சொல். தானியம், தானியத்தை விற்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய தெருவை தான் கூலக்கடை தெருன்னு மாறுச்சு. ஃபர்ஸ்ட் அது எப்படின்னு மாறி இருந்தது, கூழைன்றது தான் கூல அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, கூரை நாடு என்பது கொரநாடுன்னு மாறி இருக்கு. சரியா, கொஞ்சம் எழுத்துக்கள் மாறி இருந்தா கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நம்மளால தூக்க முடியும். ஆனா இங்க பாருங்களேன், கூரை எங்க இருக்கு, கொரை எங்க இருக்கு இல்ல? கொஞ்சம் நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்படாத சொற்களா இருக்கு. அடுத்து கைலாயம் என்பது கைலைன்னு மாறி இருக்கு. கொடுங்குன்றம் என்பது பிரான் மலைன்னு மாறி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்மளால எலிமினேஷன்ல என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த மறு சொற்கள் இருக்கு. கொடைக்கானல் என்பதற்கு கோடின்னு இருக்கு. இந்த கோடி என்ற சொல் எப்ப இருந்தது அப்படின்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல கோடி, அவன் ரொம்ப கொடைக்கானல்ன்றது ரொம்ப லென்த்தியா இருக்கு, அது ஷார்ட் பண்ணி கூப்பிடணும் அப்படின்ட்டு இப்படி கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்து கோடலம்பாக்கம் என்பது கோடம்பாக்கம்னு மாறி இருக்கு. கோடனூர் என்பது கோடக நல்லூர். பாருங்க, கோடனூர் எங்க இருக்கு, கோடக நல்லூர். ஒரு எழுத்து சேர்ந்து இருக்கு பாருங்க. இங்க ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கிறது இங்க என்ன ஆயிருக்கு, லென்த் ஆயிருக்கு. நம்ம என்ன சொன்னோம், மறுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம், ஒரு சொல் இன்னொரு சொல்லா மாறி இருக்கும்.
இல்லைன்னா ஒரே ஒரு எழுத்து என்னவா மாறி இருக்கும், வேற எழுத்தா மாறி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீண்டு இருக்கிற ஒரு தொடர் குறுகி இருக்கும். ரைட்டா? குறுகி இருக்கிற தொடர் ஒண்ணு நீண்டு இருக்கும். இதுதான் இந்த 4 விதம் தான் என்னது மறுவுடைய விதமா இருக்கு நம்ம பார்க்க முடியுது. இதுல பாருங்க, கோடனூர் என்பது குறுகி இருக்கு, கோடக நல்லூர் என்பது நீண்டு இருக்கு இல்லையா? அடுத்து கோதைபுரி. கோதைபுரி தான் என்னது ஸ்ரீவல்லி புத்தூர். கோதைபுரின்னு ஏன் ஸ்ரீவல்லிபுத்தூரை கூப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ சில கதைகள் சொல்லும் இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கோதை கோதை யாரு? ஆண்டாள். ஆண்டாள் பிறந்த ஊர். அதனால அதை என்னன்னு சொல்றாங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோவன் புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஆகி கோவை ஆச்சு. அப்ப நம்மளுக்கு கோவன் புத்தூர், கோயம்புத்தூர், கோவை இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக், ஸோ நம்மளுக்கு தெரியும். அடுத்து கோழிக்கோடு. கோழிக்கோடு தான் கள்ளிக்கோட்டை ஆச்சு, இது நம்மளுக்கு தெரியும். சக்தி முற்றம், சக்தி முத்தம். சதுரங்கப்பட்டினம், சதுரை, சதுராஸ். அடுத்து பாருங்க, சனகாபுரம், சீனாபுரம், சனகை. சித்தன்ன வாழ்வு. சித்தன் வாழ்வு வந்து இங்க பாருங்களேன், பழனிக்கு 3-4 பேர் இருக்கு. பழனி மலை, பழனி எல்லாமே ஒண்ணுதான். மலை மீது இருக்கிற குன்று இருக்கும் எல்லாம் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்ப பழனி என்பது முருகர் அவர் இருக்கக்கூடிய மலையும் சரி, அங்க சுற்றி இருக்க ஊரையும் என்னன்னு சொல்றாங்க, சித்தன் வாழ்வு. சித்தன் வாழ்வுன்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 பேர் வரும், நம்மளுக்கு கீழே பார்க்க போறோம். அடுத்து சிவகங்கை என்பது 4 கோட்டை. இப்படி ஞாபகம் வச்சுங்க. சிவகங்கை ஆண்டவர்கள், அங்க இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய 2 பெரும் வீரர்கள் யாரு? மருது சகோதரர்கள் இல்லையா? அப்ப சிவகங்கையில 4 பக்கமும் கோட்டை மாதிரி வீரர்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கலாமா? சிவகங்கைன்னா மருது சகோதரர்கள் ஞாபகம் வரும். மருது சகோதரர்கள் 4 பக்கமுமே கோட்டை மாதிரி வீரர்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க. எந்த பக்கத்துல இருந்தும் உள்ள ஆங்கிலேயர்களால வர முடியாத அளவுக்கு. அடுத்து சின்ன தரிப்பேட்டை என்பது சிந்தாதரி பேட்டைன்னு மாறி இருக்கு. சிந்தாதரி பேட்டை இது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து பாருங்க, செங்கழுநீர் பற்று, செங்கழுநீர் பட்டு, செங்கல்பட்டு, செங்கைன்னு மாறி இருக்கு. செங்கழுநீர் பட்டு தான் என்னவா மாறி இருக்கு, செங்கை, செங்கல்பட்டு, செங்கைன்னு மாறி இருக்கு. அடுத்து செங்குன்றம் என்பது செங்கன்னூர், செங்கன்னூர் அப்படின்னு மாறி இருக்கு. சென்னப்பட்டினம், சென்னப்பட்டினம். அடுத்து சென்னைன்னு மாறி இருக்கு. அடுத்து சேய்நல்லூர் என்பது சேனூர் மாறி இருக்கு. சேயூர் என்பது செய்யூர்னு மாறி இருக்கு. சேச்சூர் என்பது சேரைன்னு மாறி இருக்கு. குறுகி இருக்கு பாருங்க பேரெல்லாம். அடுத்து சேரளம், சீரளம். இங்க என்ன ஆயிருக்கு, லா முன்னாடி வந்திருக்கு. கேலரம். சேரளம்னு இருக்கிறது கேலரம்னு மாறி இருக்கு. அப்புறம் கேரளம்னு மாறி இருக்கு. இந்த ஒரு வார்த்தையே மாறி இருக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது சேரளம்னு கொடுத்தாங்கன்னா கேரளம்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா உண்மைக்கே அது சேரர்கள் வாழ்ந்த பகுதி, அதனால சேரர்கள் வசம் இருந்ததால அது சேரளம் என்பதுதான் சரி. ஆனா இன்னைக்கு எப்படி மாறி இருக்கே, கேரளம் இல்லையா? கேரளான்னு மாறி கேரளம்னு மாறி இருக்கு. அடுத்து சேரன் மாதேவி, சேரன் மாதேவி. சோழ நாடு, சோநாடு. இது எங்க வரும்னா பழைய 12th புக்ல ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூவர் உலா ஒண்ணு இருக்கும். மூவர் உலா இல்ல, ராஜராஜ சோழன் உலான்னு ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ராஜராஜன் உலா வரும் பொழுது 7 வகை பருவ மகளிரும் என்ன பண்ணுவாங்க, உலா போகக்கூடிய தலைவனை பார்ப்பாங்க. அதை பத்தி சொல்லி இருப்பாங்க இல்லையா? அந்த ராஜராஜ சோழன் உலாதுலதான் என்ன இருக்கும், சோநாடுன்ற ஒரு வார்த்தை வரும். அது சோழனுடைய நாடு, சோநாடு. அடுத்து சோழன் வந்தான் என்பதுதான் சோழ வந்தான்னு மாறி இருக்கு. சோழலிங்கபுரம் என்பது சோளிங்கர்னு மாறி இருக்கு. சோழாந்தகன், சோழன் வந்தான், சோழ வந்தான். பாருங்களேன் இந்த வார்த்தை எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த சோழ வந்தான் எப்படி வந்து பாருங்க, சோழன் வந்தான்ல இருந்து தான்
சோழ வந்தான் வந்துச்சு. இந்த சோழன் வந்தானுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? சோழாந்தகன் இருந்திருக்கு இல்லையா? இப்போ ஒரு மருவ சொல் வந்து நம்ம 1, 2, 3, 4 பரிமாணங்களை கூட பாக்குறோம். அப்ப அந்த 4 பரிமாணத்துல இந்த வார்த்தை கொடுத்துட்டு இங்க கேட்கும் போது அது டோட்டலா மாறி இருக்குல்ல இல்ல? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளோட பரிமாணங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை ஈஸியா எடுக்க முடியும். அடுத்து எல்லாமே மெமரி பண்ணுமா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது என்ன பண்ணணும்னா டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்து சோளிங்கர் என்பது சோழ லிங்கபுரம் அப்படின்னு ஆயிருக்கு. சோற்றுத்துறை இங்க பாருங்களேன், சோறுன்றதே சாதம்னு தானே மாத்துவோம். நம்ம சாதம்னு சொல்றோம் இல்லையா? சாத்துறை, சாத்துறை, சாதத்துறை, சாதத்துறைன்னு வருது, சாத்துறை. அடுத்து தகடூர் என்பது தருமபுரி. தகடூர் யாருடைய தலைநகரம்? அதியமானுடையது இல்லையா? அடுத்து தருமபுரம் என்பது தாம்பரம்னு மாறி இருக்கு. தவத்துறை என்பது லால்குடி. இப்போ இந்த தவத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தவத்துறை, தவம் செய்வது. ஆனா லால்குடி எங்கேயோ இருக்கு, தவத்துறை எங்கேயோ இருக்குல்ல. வார்த்தையே சுத்தமா மாத்தமா இருக்கு. இந்த மாதிரியான சொற்களை தான் கண்டிப்பா நம்ம திரும்ப திரும்ப பார்த்து வச்சுக்கணும். அடுத்து தஞ்சையூர், தஞ்சாவூர், தஞ்சை. இந்த இந்த இது மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருக்கும். தஞ்சையூர்ன்றது இருக்காது. ஸோ தஞ்சையூர் என்பது தஞ்சாவூர்னு நம்ம எலிமினேஷன்ல தூக்கணும். அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து திரு அறத்துறை என்பது திருவடத்துறை. திரு ஆடனை என்பது திருவாடனை. ஆடனை என்பது வாடனைன்னு மாறி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சித்தன் வாழ்வு. சித்தன் வாழ்வுன்னு ஒரு சொல் பார்த்தோமா? பழனிமலைக்கு பாருங்க 75வது சித்தன் வாழ்வுன்னு பார்த்தோமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி என்பது எதை குறிக்கும்? பழனி மலையை குறிக்கும். திரு ஆலங்காடு, திருவாலங்காடு. திருவாலங்காட்டுல யார் முக்தி அடைஞ்சாங்க? காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் இல்லையா? அடுத்து திரு ஏடகம். ஏடகம் என்பது வேடகம்னு மாறும். திரு ஐயாறு என்பது ஐ என்பதே எதை குறிக்கும்? ஐ என்றால் பொருளை குறிக்கும். அப்ப பாருங்க, ஐ என்பது எதை குறிக்கிறது? பஞ்ச். பஞ்ச் என்றாலும் பஞ்ச என்றாலும் 5 இல்லையா? பஞ்சந்தம் இல்லையா? திரு ஐயாறு என்பது எதை குறிக்குது? பஞ்சந்தம். பஞ்சந்தம் இந்து வரணும், பஞ்சந்தம். அடுத்து திருக்கோட்டியூர் என்பது திருக்கோஷ்டியூர். அடுத்து திருக்கோவலூர் என்பது திருக்கோயிலூர். திருச்சிராப்பள்ளி, திரிசிரபுரம், திருச்சி. இங்க நீங்க ஸ்கூல் புக்ல 12th பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருச்சி டைரக்டா கொடுத்துருப்பாங்க. ஆனா நடுவுல எப்படி மாறி இருக்காது? திரிசிரபுரம்னு மாறி இருக்கு. அது நமக்கு தெரியாது. இப்ப ஆப்ஷன்ல திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்து திருச்சி கொடுக்காம, இந்த திருச்சியை கொடுக்காம திரிசிரபுரம்னு கொடுத்தா இதை தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு சரியான நேரா இருக்கக்கூடிய சொற்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருந்தாதான் அதை தூக்க முடியும். திருச்சேற்றமம் என்பது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு மாறிச்சு. இது எங்க இருக்குன்னா புதுவைக்கு பக்கத்துல இருக்கு. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் யாரு? எந்த அடியார் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் யாரை குறிக்கும் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சிற்றம்பலம், அம்பலம், அம்பலத்தில் ஆடக்கூடியவன். அடுத்து பாருங்க, திருச்சீர் அலைவாய் என்பது திருச்செந்தூர்னு மாறி இருக்கு. சீரான அலைகளை உடைய ஊர் அது இல்லையா? அடுத்து திருச்சுரம் என்பது திரிசூலம் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து திருச்சுழியுள், திருச்சுழியல் என்பது திருச்சுழியின் மாறி இருக்கு. திருச்செந்தில், இந்த கடவுளை எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, திருச்செந்தில், திருச்செந்தூர், செந்தில் ஆண்டவர் இல்லையா? அடுத்து திருச்சேய் நல்லூர் என்பது திருச்செங்கனூர்னு மாறி இருக்கு. சேய் நல்லூர் எங்கேயோ இருக்கு, செங்கனூர் எங்கேயோ இருக்கு இல்லையா?
இப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம இப்போ நான் வந்து 220 சொல் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுடுங்க. ரொம்ப கடினமா இல்ல எலிமினேஷன் மெத்தட்ல எடுக்க முடியாத அளவுக்கு கடினமா இருக்கிற சொல்ல தனியா எழுதி வச்சுக்கோங்க. அதை மட்டும் கூட நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். சரியா? அடுத்து பாருங்க, திருத்தன் கால் என்பது திருத்தங்கள், திருத்திரை திருத்திணை நகர் என்பது தீர்த்தகிரின்னு மாறி இருக்கு இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். திருநல்லூர் என்பது அருப்புக்கோட்டை. நம்ம இத வந்து யோசிக்க கூட முடியாது. திருநல்லூர், இதுக்கு ஆப்ஷன் எப்படிலாம் கொடுப்பாங்க? திருவெண்ணை நல்லூர், திருநின்ற ஊர், திருவெண்ணல்லூர், இப்படிலாம் கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அருப்புக்கோட்டைன்றதே யோசனை வராது. திருநல்லூர்ல அருப்புக்கோட்டை. அடுத்து திருநாவநல்லூர் என்பது திருநாமநல்லூர். நாவ என்பது என்னவா மாறி இருக்கு? நாமம்னு மாறி இருக்கு. நாமம் என்பது கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். இப்ப நாமம் என்றாலே பெயர் தான். அது திருநாமம் என்பது யாரை குறிக்கும்னா இறைவனை குறிக்கிறது. அடுத்து திருநின்ற ஊர் திண்ணனூர், திருநின்ற ஊர் திண்ணனூர். திருநெல் வாயில் பாருங்க, திருநெல் வாயில் என்பது சிவபுரின்னு மாறி இருக்கு. ஸோ நம்மளால இந்த மாதிரியான சொற்களை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. திருநெற்குன்றம் என்பது திண்ண கோணம் அப்படின்னு மாறி இருக்கு. திருப்பழனம் என்பது திருப்பயணம்னு மாறி இருக்கு. திருப்பாச்சில் திருவாசி. திருப்புவனம் என்பது திருபுவனம். பாருங்க, பூவனம் என்பது புவனம்னு மாறி இருக்கு. சரியா? இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அடிக்க முடியும். திருப்பேரையில் என்பது திருப்பேரைன்னு மாறி இருக்கு. திருபைஞ்சலி என்பது திருப்பங்கலி அப்படின்னு மாறி இருக்கு. திருமழபாடி, திருமழபாடி என்பது திருமலவாடி, திருமலவாடி என்று மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, திருமறைக்காடு வேதாரண்யம். இது நம்மளுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். திருமறைக்காடு என்பது வேதாரண்யம். திருனா என்னது? இந்த வேதம். ஆரண்யம் இதுதான் என்ன ஆயிட்டு? மறைக்காடு. ஆரண்யம்னா காடு இல்லையா? வேதம்னா மறை. திரு என்பது உயர்ந்த அடைமொழி. அடுத்து திருமால் இருஞ்சோலை என்பது அழகர் கோயில். இது ஓரளவுக்கு அடிக்கலாம். திருமால் இருக்கக்கூடியதுதான் இருஞ்சோலை. சோலை என்றால் என்ன? இந்த இடத்துல வந்ததுன்னா கோவில் என்று. அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடம் சோலை. அடுத்து வந்து இந்த பூக்கள் பூக்கக்கூடிய மலர்வனம், இதெல்லாத்தையும் சேர்த்து சொல்ற இடம். அடுத்து திருமெய்யம் என்பது திருமயம்னு ஆயிருக்கு. திருமோகூர் என்பது திருமுக்கூர். அடுத்து திருவதங்கோடு, திருவதங்கோடு என்பது திருவிதாங்கூர், திருவாங்கூர்னு மாறி இருக்கு. திருவிதாங்கூர் திருவாங்கூர்னு மாறி இருக்கு. பாருங்க, திருவதங்கோடுன்றதுதான் விதாங்கூர்னு மாறி வாங்கூர்னு மாறி இருக்கு. இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். அடுத்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம், இது நம்மளுக்கு ஈஸி. திருவல்லம் என்பது வானபுரம். அடுத்து திருவலபுரம் அப்படின்னா மேல பெரும்பள்ளம். இது நம்மளால யோசிக்க கூட முடியாது இல்லையா? திருவலம்புரம். இங்க என்ன இருக்கு? மேல பெரும் பள்ளம்னு இருக்கு. பள்ளம் எங்கேயோ இருக்கு, வலம்புறம் எங்கேயோ இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான தொடர்களை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும். திருவழுந்தூர் தேரெழுந்தூர், யாருடைய ஊர் அது? யார் பிறந்த ஊர்? கம்பர் பிறந்த ஊர் இல்லையா? கம்பருடைய சமகாலத்து புலவர்கள்லாம் யாரு? ஒட்டக்கூத்தர், ஔவையார், அடுத்து ஜெயங்கொண்டார், ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், ஔவையார், இவங்க எல்லாம் வந்து சமகாலத்து புலவர். வாழ்ந்த காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு இல்லையா? அடுத்து திருவல்லை வாயில், திருவெல்லை வாயில்ன்றதுதான் திருவேல வாயில் மாறி இருக்கு. வல்லை என்னவா மாறி இருக்கு? வேலன் மாறி இருக்கு. அடுத்து திருவாவடுதுறை துரசை. திருவாவடுதுறை மடம், இந்த மடத்துடைய தலைவர் யாரு? யாரு அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரர் பிள்ளை. அதை துவக்கி வைத்தவர், திருவாவடுதுறை மடத்தை தோற்றி வைத்தவர் யாரு? நமச்சிவாயர். நமச்சிவாயர். அடுத்து வெள்ளரை அப்படின்றது ஸ்வேதகிரி. திருவெள்ளரை என்பது ஸ்வேதகிரி. ரொம்ப முக்கியமான வார்த்தை.
திருவிடை சுரம் என்பது திருவடி சூலம்னு மாறி இருக்கு. சுரம்னா என்னது? சும்மா இந்த இதை வச்சு ஷார்ட்கட் போடலாம். சுரம்னா மணல். மணலும் மணல் சார்ந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சுரம் அப்படின்னு சொல்லுவோம். சூடா இருக்கிற சுரத்துல மணல்ல காலை வச்சா என்ன ஆகும்? காலை அப்படியே சுடும். சுடும்ன்றத சூலம்னு ஞாபகம் வச்சுங்க, குத்தும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திரு திரு யனை நேரி அப்படின்றது தென்னேரி. அடுத்து பாருங்க, தில்லைவனம். தில்லைவனம் தான் தில்லைன்னு மாறி சிதம்பரம்னு மாறுச்சு. இப்ப ஸ்கூல் புக்ல தில்லைன்னு தான் கொடுத்துருப்பாங்க, தில்லைவனம்னு இருக்காது. வேணுவனம் எது? திருநெல்வேலி இல்ல? அது மாதிரி தில்லைவனம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தில்லைவனம்னா சிதம்பரம், வேணுவனம்னா திருநெல்வேலி. துவாரகை துவரை, தெல்லாற்றுப்பற்று தெல்லராப்பட்டு. அடுத்து தொண்டைமான் நாடு தொண்டை நாடு. தேவக்கோட்டை தேவோட்டை தேவ ஓட்டை. இங்க எங்க வரும் தேவக்கோட்டைன்ற வார்த்தைனா 10th வா மூர்த்தி அப்படிங்கிறவரு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் பின்னாடி. யூனிட் 2ல பாத்தீங்கன்னா இத்தனை நாள் காற்றை பத்தி இத்தனை நாள் நான் பாடாம இருந்து விட்டேன், தென்றல் வருது அப்படின்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார். பாக்ஸ் கண்டென்ட் இது. அதுல தேவக்கோட்டைன்ற வார்த்தை வரும். தேவக்கோட்டை என்பது தேவ ஓட்டை. இப்படி ஞாபகம் வச்சுங்க. கோட்டை ஓட்டையா போச்சு, கோட்டை ஓட்டையா போச்சு. அடுத்து நம்பி பேரூர் என்பது நம்பியூர். அடுத்து பாருங்க, நரிமேடு. நரிமேடுன்றது மண்ணடி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சலாம்? நரிமேடான இருக்கிற இடத்துல இருந்த மண்ணை நோண்டி அடி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நரி மேடா இருந்த இடத்துல மண்ணை நோண்டி அடி வரைக்கும் போயிட்டு. அடுத்து நாகப்பட்டினம் நாகை, இது ஸ்கூல் புக்கு. அடுத்து நெடுமடல் அப்படின்றது ராமேஸ்வரம். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் இப்படி வரும் பொழுது மணல் திட்டு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுமணல். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போகலாம், நம்ம ஒரு அளவுக்கு போகலாம் வச்சுக்கோங்களேன். இந்த நெடுமணல் எங்க இருக்குன்னா ராமேஸ்வரத்துல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெல் வாயில் என்பது நெல் வாசல். வாயில் என்ற சொல் என்னது? இலக்கிய வழக்கு. வாசல் என்ற சொல் பேச்சு வழக்கு. அடுத்து பாருங்க, நெற்குன்றம் என்பது நெற்குணம். நொச்சி நியமம் என்பது நொச்சியம். அடுத்து பண்புலி பட்டினம் என்பது பண்பைன்னு மாறி பண்பொழில் மாறி இருக்கு. பண்பைன்னு மாறி பண்பொழில் மாறி இருக்கு. அடுத்து பட்டினம் என்பது பட்டணம்னு மாறி இருக்கு. சரியா? அடுத்து அடுத்து பாருங்க, பத்தல் மடை என்பது பத்த மடை. இதுல என்ன இருக்கு? லகரம் இங்க ஒழிந்து இருக்கு இல்லையா? பத்த மடை. அடுத்து பரஞ்சேர் பள்ளி அப்படின்னா பரஞ்சேர் வலின்னு மாறி இருக்கு. பள்ளி எங்கேயோ இருக்கு, வலின்னு எங்கேயோ இருக்கு. ஸோ நம்மளால இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிசியில யோசிப்பாங்க. எதை கொடுத்தா எப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு. வலின்னு நம்ம யோசிப்போமா? பள்ளின்னு தானே யோசிப்போம் இல்லையா? அடுத்து இங்க பாருங்க, புணர்ச்சி நல்லா தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம மைண்ட்ல ஏத்திக்கலாம். இந்த நகரம் என்னவா இருக்கு? கெட்டு இருக்கு. இங்க இச்சுக்கு இனமான இஞ்சி வந்திருக்கு இல்லையா? நான் முன்னாடியே சொன்னேன், இன்னு இருந்தா நிலைமொழியோட இறுதியில இன்னு இருந்தா வருமொழியில வல்லினம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நகரம் கெட்டு வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் மிகும். அதுதான் அங்க நடந்திருக்கு பாருங்க. அடுத்து பருதி குன்றம் என்பது பருத்தி குன்றம்னு மாறி இருக்கு. பருதி என்பது சூரியனை குறிக்கக்கூடியது. சரி, சூரியன் நல்லா காஞ்சுதுன்னா பருத்தி விளையும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அடுத்து பல்லவபுரம் தான் பல்லாவரம்னு மாறி இருக்கு. பல்லவர்கள் வாழ்ந்த இடம் அது பல்லாவரம் மாறி இருக்கு. பல்லவன் தாங்கல் என்பது பழவந்தாங்கல்னு மாறி இருக்கு. அடுத்து பழமுதிர் சோலை, உதிர் சோலை தான் முதிர் சோலையா மாறி இருக்கு. ரைட்டா? அடுத்து பழவேற்காடு புலிக்காடு, பழவேற்காடு புலிக்காடு. அடுத்து பாண்டவர் மங்கலம் என்பது பாண்ட மங்கலம்னு மாறி இருக்கு. பாண்ட மங்கலம்.
ஸோ நம்ம அதை கூட என்ன பண்ண மாட்டோம், பாண்டமங்கலம்னு ஒரு வார்த்தை வருமான்னு யோசிப்போம். அப்போ பாண்டவர் மங்கலம் என்பது பாண்டமங்கலம். இங்க என்ன ஆயிருக்கு, வர் அப்படிங்கிற பலர்பால் வினைமுற்று வந்து இங்க கெட்டு இருக்கு இல்லையா. பாண்டவர் என்ற பலர்பால் வினைமுற்று விகுதி இங்க கெட்டு இருக்கு. அடுத்து பாண்டிய நாடு என்பது பாண்டி நாடு. பாம்புனி என்பது பாமணின்னு மாறி இருக்கு. பாலாறு இது வந்து பாலின் மாறி இருக்கு. அடுத்து பாலைவன நத்தம் என்பது பாலவ வனத்தம்னு மாறி இருக்கு, பால வனத்தம். அடுத்து பாலையூர் பாலூர். பிளவாயிலூர் என்பது வாயிலூர் வயலூர்னு மாறி இருக்கு. புத்தூர் என்பது புதூர் மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, புதுச்சேரி பாண்டிச்சேரி. புடைமருதில் திருப்புடை மருதூர். திருப்புடை மருதூர். புடைமருதில் ஓரளவுக்கு அடிக்கலாம், யோசிச்சா அடிச்சிடலாம். திருப்புடை மருதூர். அடுத்து புள்ளை நல்லூர் என்பது வீரபாண்டிய நல்லூர். இந்த நல்லூரை வச்சு இதை அடிக்கலாம். ஆனா புள்ளைன்றது எங்கேயோ இருக்கு, வீரபாண்டிய என்பது இருக்கு. சரி, இப்படி ஞாபகம் வச்சுங்க. புள்ளை இப்படி ஞாபகம் நம்ம பிள்ளை பெற்றால் வீரனா பெக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளை வீரபாண்டிய அப்படி ஞாபகம் வச்சு, இந்த புள்ளைய பிள்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புல்வேலூர் என்பது புள்ளலூர். புலியூர் குறிஞ்சி என்பது டோனாவூர். இந்த டோனாவூர்ன்ற வார்த்தை எங்க வந்திருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு அப்புறம் வந்ததுதான். புலியூர் குறிச்சி அப்படின்றது டோனாவூர். அடுத்து புளியங்காடு பாருங்க, புளியங்காடு திருத்தணி வனம் திண்டிவனம். திண்டிவனம் என்ற பேர் எப்படி வந்திருக்கு பாருங்க, புளியங்காடா இருந்திருக்கு அப்பெல்லாம் அந்த காலத்துல. அதுதான் திருத்தணி வனமா மாறி இருக்கு. வனம்னா காடு, தனி வனம். ஒரு புளியங்காடா இருக்கிறது வந்து தனி வனமா இருந்திருக்கு. அதுதான் என்னவா இருக்கு, திண்டி வனமா இருக்கு. ஸோ நம்ம 172 கவனமா பார்க்கணும். அடுத்து பூங்குன்றம் என்பது பூங்குணம். பூத்தலைப்பற்று என்பது பூதலப்பட்டு, அது ஓரளவுக்கு அடிக்கலாம். அடுத்து பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி பூனமல்லி. பெண்ணாகடம் பெண்ணாகடம் வெண்ணாகடமா மாறி இருக்கு. வேவா மாறி இருக்கு. வெண்ணாடம் அப்படின்னு மாறி இருக்கு. பெத்தலகம் பெத்தலை பெத்தேல். இந்த பெத்தலகம் எங்க வரும், பெத்தலக குறவஞ்சி இயற்றியவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. பழைய 11th புக்ல பாத்தீங்கன்னா பெத்தலகம் குறவஞ்சின்னு ஒண்ணு இருக்கும். அந்த குறவஞ்சி என்பது 96 சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றா வச்சு அதை பாடியிருப்பாரு. அங்க இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்ன நடக்குது, ஜெருசலத்துல நிறைய பரிசு பொருட்களுடைய ரிஷிகள் முனிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு போறாங்க. அப்ப வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட என்ன பண்ணுதான், இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை நோக்கி போடுது. அதனாலதான் கிறிஸ்துமஸ் சமயத்துல நாம என்ன பண்றோம், ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா, அதுக்குதான். அடுத்து பாருங்க, அடுத்து பெரும்புலியூர் என்பது பெரம்பலூர். பெரும்புத்தூர் என்பது பெரும்பத்தூர். பெருமேடு என்பது பெத்தநாயக்கன் பேட்டை. பெருமேடு. பெருன்னா என்னது, பெரிய. அப்ப பெத்தன்னா என்னதுன்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். நாயக்கன் பேட்டை கொஞ்சம் 180 ரொம்ப முக்கியம். பெருவாயில் நாடு பெருமா நாடு. பேரையிலூர் பேரையூர். பைம்பொழில் என்பது பம்புலி அப்படின்னு மாறி இருக்கு. பொதியல் என்பது பொதியம்னு மாறி அப்புறம் தான் பொதிகைன்னு மாறி இருக்கு. அடுத்து பொதியில் இப்ப என்னவா மாறி இருக்குன்னா பாவநாசம் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து பொதினி என்பது பழனி. நம்ம ஏற்கனவே சித்தன் வாழ்வுன்னு ஒண்ணு பார்த்தோம், திருவாவினன் குடின்னு ஒண்ணு பார்த்தோம். அடுத்து பொதினி, இதோட 3 வார்த்தை பார்த்திருக்கோம். எதுக்கு, பழனிக்கு இல்லையா. அடுத்து பொழில் ஆட்சி என்பது பொள்ளாச்சி. பொழில் ஆட்சி தான் பொள்ளாச்சியா மாறி இருக்கு. அடுத்து மங்களாபுரம் என்பது மங்களூர். மணப்படை வீடு என்பது மணப்படைன்னு மாறி இருக்கு. மணவில் என்பது மணவூர்னு மாறி இருக்கு. மகிழான்பட்டி மகிபாலன் பட்டின்றது தான் மகிபைன்னு மாறி இருக்கு. அடுத்து மதிரை என்பது தான் மதுரையா மாறி இருக்கு. மயிலாடுதுறை எப்படி மாறி இருக்கு, மாயூரம் மாயவரம். அடுத்து மயிலாப்பூர் மயிலை.
மல்லை அப்படின்றது மாமல்லபுரம், மகாபலிபுரம் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து மலையமான் நாடு, மலையமான் நாடு என்பது மலாடுன்னு மாறி இருக்கு. மழவராயன்பட்டி என்பது மழவைன்னு மாறி இருக்கு. அடுத்து மாக்காடனல் சாவடி என்பது மகுடம் சாவடி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காடனல் சாவடி என்பது மகுடம் சாவடி. அடுத்து மாரமங்கலம் என்பது மாரநேரின்னு மாறி இருக்கு. முக்கூடல் என்பது சீவல பேரரி என்று மாறி சீவல பேரின்னு மாறி இருக்கு. முதுகுன்றம் தான் விருதாச்சலம்னு மாறி இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய ஒரு தொடர். மயிலாப்பூர் பாருங்க, மயிலாப்பில் என்பதுதான் மயிலாப்பூர்னு மாறி இருக்கு. அடுத்து வண்ணாரப்பேட்டை வண்ணை, இது ஸ்கூல் புக். அடுத்து வைரமேகபுரம் என்பது ஜனநாதபுரம்னு மாறி வைரம்னு மாறி இருக்கு. வைரபுரம்னு மாறி இருக்கு. வரகுணன் ஏரின்றது தான் வரகன் ஏரின்னு மாறி இருக்கு. வரகுண மங்கை என்பது நத்தம்னு மாறி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்து வளைகுளம் என்பது வளர்புறம்னு மாறி இருக்கு. வள்ளலூர் என்பது வெள்ளலூர்னு மாறி இருக்கு. வெள்ள. அடுத்து வாயலூர் என்பது வயலூர்னு மாறி இருக்கு. வயலூர்ல இருக்கக்கூடியவன் யாரு? முருகன் இல்லையா? அடுத்து வானமாமலை என்பது நாங்குநேரிய தோதாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வானமாமலைன்றது நாங்குநேரி, ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். வானவன் மாதேவி மானாம்பதி, நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம். இதுல வானவர் மாதேவின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து விராடபுரம் என்பது லாடபுரமா மாறி இருக்கு. அடுத்து விருதுப்பட்டி என்பது விருதுநகர், விருதைன்னு மாறி இருக்கு. வீராலம்புத்தூர். அடுத்து பாருங்க, வெண்கல்லூர் என்பது பெங்களூர்னு மாறி இருக்கு. வெற்றியூர் என்பது வெத்தியூர்னு மாறி இருக்கு. வெற்றிலை குண்டு என்பது வத்தல குண்டுன்னு மாறி இருக்கு. வைகுந்தம் என்பது வைகுண்டம்னு மாறி இருக்கு. அடுத்து வையாபுரி என்பது பழனி. ஏற்கனவே என்னென்ன பார்த்திருக்கோம்? சித்தன் வாழ்வு இப்படி ஒரு தொடர் பார்த்தோமா? சித்தன் வாழ்வு, பொதினின்னு ஒண்ணு பார்த்தோம். அடுத்து இன்னொரு தொடர் என்னன்னு பார்த்தோம்? பொதினி, சித்தன் வாழ்வு, திருவாவினன்குடி. அதுக்கு அடுத்து வையாபுரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுல எது ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும், தேர்ட் வரணும்? அப்படி இல்லை. இது என்ன பெயர் சொல் அப்படின்னா, ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். அது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ அப்ப இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு தான் இந்தாண்ட பழனியே கேட்பாங்க. அடுத்து வேணுவனம் என்பது திருநெல்வேலி. இதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம், என்னது? தில்லை வனம்னு பார்த்தோம். அது என்ன? சிதம்பரம். நீங்க இப்படி கூட என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் உங்களுக்கு லிங்க் ஆகுதோ அதை ஒண்ணு கூட ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு நீங்க எழுதலாம். சரியா? சரி, உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா, நான் ஆன்சர் பண்றேன். மருவு சொற்கள், மருவு சொற்கள், இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லை? யாருக்கும் எதுவும் டவுட் இல்லையாம்மா? ஓகே. இப்போ நம்ம 220 சொற்கள் இன்னைக்கு நம்ம மருவு சொற்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப நம்ம இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, 60 மணி நேரம் தான், 60 கிளாஸ் தான். உங்களுக்கு தமிழுக்கு 60 கிளாஸ் தான். அவுட் சோர்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு அதோடைய புக்கு உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், இங்கே நம்ம அகாடமி மூலமா கொடுத்துருவோம். நீங்க அவுட் சோர்ஸுக்காக எந்த புக்கையுமே போய் தேடி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூனிட் 1ல தொடங்கி 5 இலக்கணம்
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5மே கொடுத்துருவோம். அந்த 5லேருந்து யூனிட் 1, 2, 3, 4, 5 அப்படியே தொடர்ந்து நூலாசிரியர்கள் வரைக்கும் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். நீங்க எதுக்காகவும் வெளியில போய் தேடி அலைஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், 60 மணி நேரத்துல உங்களுக்கு பூரா தமிழ் கிளாஸையுமே தொடர்ந்து முடிச்சிருவோம். இன்னொன்னு, நீங்க இந்த வாரத்துல 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அதோட டெஸ்ட்டை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு தேர்வா எழுதுவீங்க. அப்போ அந்த தேர்வுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்களை தாண்டி கூட சிலது இருக்கலாம். அதனால தொடர்ந்து வகுப்பை கவனிங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. அதுக்கான விளக்கத்தை நாங்க எங்க சைட்ல இருந்து தரோம். நன்றி.